கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு உவமை என்கின்ற இந்த தியான பகுதிக்கு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நானே திராட்சை செடி என்கின்ற உவமையை குறித்து நாம் தியானிக்கலாம். அதற்கான வேத வசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 8 வரை. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் எப்படி தம்மோடு நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த திராட்சை செடி ஓமையை அவர் எடுத்து கூறுகிறார். பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவ சீடன் என்பவன் கிறிஸ்துவை பின்தொடர்கிறவனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவன் தானாய் தன் காரியங்களை செய்கிறவனாய் இருக்கக்கூடாது. அப்படி தானாய் அவன் செய்கிறான் என்று சொன்னால் அவன் செடியிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு கொடியை போல இருப்பான். அவனுடைய கனிகள் நல்ல கனிகளாக இருக்காது. ஆகையினால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செடியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவே அந்த செடி என்று ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். நானே செடியாக இருக்கிறேன். ஒரு திராட்சை செடி கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திராட்சை செடியினுடைய கொடிகள் அதனோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று இங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் தன்னை திராட்சை செடியாகவும் பிதாவை திராட்சை தோட்டக்காரராகவும் காண்பிக்கிறார். அப்போ கொடிகள் ஆகிய நம்மை அவர் சுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் நல்ல கனிகளை கொடுப்போம் என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து, இந்த கொடிகள் நல்ல கனிகளை கொடுக்கின்றன, இவைகள் இன்னும் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை சுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் செடியாகிய கிறிஸ்துவுக்குள் நிலைத்திராவிட்டால் நாம் எரியுண்டு போவோம் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவைகளை ஒன்று சேர்த்து அவைகளை எரித்து போடுகிறார் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவை செடியாக கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே கிறிஸ்துவை நாம் முன்மாதிரியாக கொண்டு செயல்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் செய்கின்ற காரியங்களிலே கிறிஸ்துவினுடைய செய்கைகள், உபதேசங்கள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் நாம் நம்முடைய சுயமான காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவில் இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு கொடிகளாக மாற்றப்படுகிறோம். நம்முடைய செய்கைகளை கண்டே நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோமா அல்லது கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்படி பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கிற பொழுது இவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களா, கிறிஸ்துவுக்குள் வெளியே இருக்கிறார்களா என்பதை அவர் நோக்கி பார்க்கிறார்.
நாம் கிறிஸ்துவுக்குள் கனிகளை கொடுக்கிற பொழுது அவர் நம்மை இன்னுமாக சுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் கனிகளை கொடாத பொழுது பிதாவாகிய தேவன் நம்மை வெட்டி விடுகிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய செய்கைகளிலே, நம்முடைய குடும்பங்களில் நடக்கிற நிகழ்வுகளிலே, நாம் பணிபுரிகிற இடங்களிலே கிறிஸ்துவின் செய்கைகள் நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி கிறிஸ்துவின் உபதேசங்களோடு கூடிய செய்கைகள் இருக்கும் என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் நம்மை இன்னும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படி கிறிஸ்துவின் செய்கைகள் நம் குடும்பத்திலும் நாம் பணிபுரிகிற இடத்திலும் நம்முடைய வாழ்விலும் இல்லை என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் நம்மை வெட்டி விடுகிறவராக இருக்கிறார். அந்த வெட்டப்பட்ட செடிகள் என்ன செய்யப்படும் என்று பார்க்கிற பொழுது அவைகள் உலர்ந்து போய் கிடக்கும். அவைகளை அக்னியினாலே சுட்டெரிக்கிறதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை நாமும் கூட கிறிஸ்துவினுடைய உபதேசத்திலிருந்து நாம் விலகி போகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அந்த எரிகிற அக்னியிலே நாமும் போடப்படுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனக்கு அன்பான தேவச்சனமே, கிறிஸ்துவின் உபதேசம் நமக்குள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவின் உபதேசங்கள் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். கிறிஸ்து செடியாய் இருக்கிறார். அவர்களை நீங்கள் கிளைகளாய் இருந்து அநேக கனிகளை கொடுக்கும்படியாய் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அவரோடு இணைந்திருந்து அநேக கனிகளை கொடுத்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாய் கிறிஸ்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நாளிலும் இந்த உவமைகளை குறித்த அட்டவணையை நான் டிஸ்கிரிப்ஷன்லே கொடுக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய திருச்சபைகளிலே ஞாயிறு ஆராதனை, மற்ற உபவாச கூடுகை, இரவு கூடுகை, இது போன்ற விசேஷ கூடுகைகளுக்கு நீங்கள் அடியேனை அழைக்க விரும்பினால் அடியனுடைய தொலைபேசி எண்ணை இதிலே கொடுக்கிறேன். நீங்கள் அடியேனை அழைக்க விரும்பினால் அழைக்கலாம். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.